இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான படம். இப்படி ஒரு படத்தை கண்டிப்பா நீங்க பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. இந்த படத்தோட ஒன்லைன் சொல்ற கேளுங்களேன். இங்க ஒரு மனைவி தன்னோட புருஷனை கொலை பண்ணி அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாருக்குமே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறக்காக அந்த இறந்த உடலை சமைச்சு அங்க இருக்கிற தெருநாய்களுக்கு கொண்டு போய் சமைச்சு போட்டுறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த புருஷன் என்ன தப்பு பண்ணா? அப்படியே அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கூட அவனை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். இந்த அளவுக்கு கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில இந்த படத்தோட ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. படத்தோட முழு கதையும் பார்த்து நம்ம மீதி தெரிஞ்சுக்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. புதுசா வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்தது தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்க தாராளமா பாத்துக்க முடியும். ரைட், இப்போ படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே இப்போ புதுசா கல்யாணம் ஆகிருக்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க புருஷன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலேயே வேகமா எழுந்து ஏதோ ஸ்பெஷலான சில பல சமையல்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சமைச்சு முடிச்சதும் அந்த புருஷங்காரனும் கல் முழிச்சிடறான். அவன் எழுந்து குளிச்சுட்டு ஒரு பக்தி மயமா நெத்தியில பட்டையெல்லாம் அடிச்சுட்டு எவ்வளவு பக்தியா சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்கான் பாருங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோயின் வேற புதுசா கல்யாணம் இருக்கனால புருஷனுக்கு பார்த்து சமைக்கிறாங்க. இவங்க சமையல் பண்ணி அந்த டிஃபன் கேரியரை கொடுத்து விட ஹீரோவும் அதை வாங்கிட்டு கிளம்ப போறாரு. இவர் கிளம்புறதுக்கு முன்னால ஹீரோயின் அந்த 2 வார்த்தை சொல்லிட்டு போனாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னடா அந்த வார்த்தைன்னு பார்த்தா லவ் யூ அப்படிங்கறத அவங்க கேட்டிருக்காங்க. அதையும் இவனும் புரிஞ்சுட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவங்கள பார்த்தா கிராமத்துல இருந்து இந்த புருஷனோட வேலைக்காக இப்ப இந்த ஊர்ல வந்து இவங்க தங்கி இருக்காங்க. அவரு வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் திரும்பவும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு புருஷனுக்கு தேவையான அந்த சாப்பாடெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வந்ததும் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. அவன் எதுவுமே பதில் பேசல. போன டைம் நீ சிக்கன் எப்படி பண்ணிருந்தியோ அதே மாதிரி தான் இது இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிக்குங்கிறத கூட நான் அம்மா கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க மாமியாரை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு இவங்க 2 பேரையும் போயிட்டு வர சொல்லிருப்பாங்க போல தெரியுது. அதுக்காக அவசரமா கிளம்பி அங்க போறாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு கணவன் மனைவி மாதிரி தான் தெரியுது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயின் எதிர் வீட்டு ஒரு ஆன்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்குடான்னு பார்த்தா அவங்க வீட்டுல பல்ப் பீஸ் போயிருச்சு போல. அதை மாற்றக்காக எங்க வீட்டுல எல்லாம் இதை ஆம்பளைங்களை தான் கூப்பிட்டு மாட்ட சொல்லுவோம். ஆனா பரவாயில்ல நீ மாட்டிட்டியே அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கெல்லாம் கூட ஹீரோயினை காம்ப்ளிமெண்டா அவங்க பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, பல்பு ஆம்பளைங்க தான் மாட்டணும்னு சொல்லி அவசியம் இல்ல. யாரு மாட்டினாலும் பல்ப் எரியதான் செய்யும். நாமளும் எல்லா விஷயங்களும் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இவங்க ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய ஆன்டிங்கெல்லாம் சேர்ந்து டீமா இங்கதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வேற இப்ப புதுசா கல்யாணம் இருக்கனால காலகாலத்துல நீ ஒரு குழந்தை பெத்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது, இல்லனா கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த எதிர் வீட்டு மாமி சொல்றாங்க. பத்தாவதுக்கு அங்க பக்கத்து வீட்டுல இன்னும் ஒரு 2-3 பேருக்கு லேடிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. அப்படி இவங்க சொல்ற மாதிரிலாம் நீ அவசரப்பட்டு புள்ள பெத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவா எப்போ உருவாகுதோ அப்போ பெத்துக்கங்க, அது வரைக்கும் ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாமி என்ன சொல்றாங்க, அப்படி கிடையாது, குழந்தைங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒருத்தவங்களோட மிகப்பெரிய சொத்து. நாளைக்கு வயசான காலத்துல நம்மளை பார்த்து கால் வேணாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த எதிர் வீட்டு ஆண்டி அதுக்குன்னு நம்ம குழந்தைங்களை நாளைக்கு அவங்க பார்த்துப்பாங்கிறதுக்காக அப்படி பெத்துட்டு வாழ முடியுமா, அது இந்த காலத்தில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை மறுத்து பேச இப்படியே இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமா போய்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு போன் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோனோட ஹஸ்பண்ட் தான் போன் பண்ணிருப்போம் போல. அதே சமயம் இந்த பக்கத்து வீட்டு மாமி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்ல கூட ஒருத்தி இருக்கா. அவ காலகாலத்துல புள்ள பெத்துக்கல. இப்ப அவன் புருஷன் இறந்து போயிட்டான். இதனால அவ கண்டவங்க பின்னாலாம் சுத்திக்கிட்டு இருக்கா. அவளோட வாழ்க்கையில என்ன ஒரு நிம்மதி இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒரு பொம்பளை பத்தி இவங்க புரளி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரியா வராது, ஹஸ்பண்ட் போன் பண்ணிருக்காரு, அவருக்கு ஒரு காஃபி டீ எதுவுமே போட தெரியாது, நான் தான் போய் போட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. போயிடுறாங்க. அங்க போனா இந்த புருஷங்காரன் அந்த பக்கத்து வீட்டு ஒரு லேடியை பத்தி அங்க இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் புரளி பேசியிருப்பாங்கல்ல, அந்த லேடிக்கு இவன் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஜர்க் ஆயிடுச்சு. இவனுக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு நினைச்சோம், ஆனா எப்படி இப்படி சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப புருஷன் பண்ண இந்த காரியம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் மேல சரியான கோவத்துல இருக்காங்க. ஆனாலும் அதை இவங்க வெளியே காட்டல. அந்த பக்கத்து வீட்டு லேடியும், நீ ரொம்ப நல்லா அருமையா சமைப்பியாமே, உன்னோட புருஷன் சொன்னா ஒரு நாள் எனக்காக நீ ஸ்பெஷலா சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப இயல்பா பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்லதான். ஆனா அந்த பக்கத்து வீட்டு லேடிகள்லாம் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி சொல்லிருப்பாங்கல்ல, அவ கண்டவ பின்னால சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இப்போ அந்த புருஷங்காரன் இவங்க கூட இப்ப பழகுறனால ஹீரோயினுக்கு ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக பார்வை வந்துருது. அதனால தான் இவங்களை இப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினோட புருஷன் பகலெல்லாம் பக்தி மயமாவும் சாயங்காலம் எல்லாம் ஒரே காதல் மயமாவும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் புதுசா கல்யாணம் ஆனவங்க இப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் திரும்பவும் சிறப்பான ஒரு சமையலை பண்ணி அதை டிஃபன் கேரியர்ல போட்டு கொடுத்து புருஷனை வேலைக்கு அமைச்சிடறாங்க. அங்க துணி துவைக்கும் போது இந்த ஹஸ்பண்டோட ஷர்ட்ல ஏதோ வித்தியாசமான பர்ஃபியூம் ஸ்மெல் அடிக்கிறத ஹீரோயின் நோட் பண்றாங்க. இதெல்லாம் கூட அந்த புருஷன் மேல ஹீரோயினுக்கு சந்தேகம் வர ஒரு காரணமா இருக்கு. அடுத்து அந்த மாமியார் போன் பண்றாங்க. மருமகளே எப்படி இருக்கேன்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்களோட மகனை பற்றி மட்டும் சில விஷயங்களை விசாரிச்சுட்டு, அவன் சிட்டியில வளர்ந்தவன், கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பான், நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கு இவங்க 2 பேத்தையும் திரும்பவும் அவங்க போயிட்டு வர சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆமா, என்னோட அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் இதே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி என்ன பண்றது, அவங்க சொல்லிட்டாங்க போயிட்டு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அப்ப இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, அவங்களோட தங்கச்சி ஒருத்தவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூக்காக இங்க ஊருக்கு வர போறாங்களா. அவங்க வெளியே ஹாஸ்டல் லாட்ஜ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தங்குறது நல்லா இருக்காது, நம்ம வீட்லயே வந்து இருக்கட்டும், ஒரு 2 நாள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த புருஷங்காரனும் 2 நாள் என்ன ஒரு வாரமே இருக்கட்டும், இது கூட நம்ம உதவி பண்ணலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையா பேச, இதெல்லாம் கேட்டதும் ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம்
சந்தோஷமா இருக்கு. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோயின் சொன்ன மாதிரியே அவங்களோட தங்கச்சி இங்க வந்துட்டாங்க போல இருக்கு. அவங்கள போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வர சொல்லி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல புருஷனுக்கும் தங்கச்சிக்கும் ஹீரோயின் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹீரோயின் இவங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு சொல்லிருப்பாங்கல்ல, அதுக்காக வெளியே போகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. கூடவே ஹீரோவோட காரை இன்னைக்கு இங்க விட்டுட்டு போற சொல்றாங்க. ஏன்னா அந்த இன்டர்வியூக்காக அவங்க தங்கச்சி போறாங்கல்ல, அதுக்காக. ஹீரோவும் சரி நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன், நீங்க இன்டர்வியூக்கு போயிட்டு வாங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோயினோட தங்கச்சி சொல்றாங்கன்னா என்னோட அக்காக்கே கார் ஓட்ட தெரியுமே, எங்களுக்கு எதுக்கு டிரைவர் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உன்னோட அக்காவுக்கு காரெல்லாம் ஓட்ட தெரியுமா, இதனால் வரைக்கும் இவ கூட வாழ்ந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இல்ல எனக்கு டிராக்டர் தான் ஓட்ட தெரியும், இந்த மாதிரி சிட்டிக்குள்ள கார் ஓட்டலாம் வராது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடவே புருஷனை தனியா பஸ்ல எல்லாம் போவேனா, நீங்க கார் எடுத்துட்டே போங்க, எங்களுக்கு வேணான்றாங்க, டாக்ஸி பிடிச்சுக்கிறோங்கிற மாதிரி சொல்ல, அவன் என்ன சொல்றான், நீங்க மத்தியானத்துக்கு மேல தானே போறீங்க, இப்போ நீ கோயிலுக்கு போகணும்னு சொல்லல, வா உன்னை டிராப் பண்ணிட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றேன். ஆனா ஹீரோயின் இல்ல நான் ஆட்டோ பிடிச்ச போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல வேணாம் நான் அந்த வழியில தான் நான் போறேன், உன்னை டிராப் பண்ணிட்டே போறேங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. தங்கச்சி மட்டும் தான் இப்ப வீட்டுல இருக்காங்க. ஹீரோ கார் எடுக்கிறான், ஆனா கார் சரியா ஸ்டார்ட் ஆகல. கூடவே அவனோட மொபைல வேற அங்க உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்றாங்க, சரி நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன், நீங்க போய் போன் எடுத்துட்டு வேலைக்கு கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவனும் மொபைல் எடுக்கிற மாதிரி திரும்பவும் இங்க வீட்டுக்குள்ள வரான். ஹீரோயினோட தங்கச்சி என்ன விஷயம் சொல்லி கேட்க, போன மறந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன், அது எங்கன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி, என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்க, அவங்க இல்லைங்கிறாங்க. சரி இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணு, என் போன் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாங்கிற மாதிரி அந்த போனை தேடி எடுத்துட்டாங்க. எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் சுடுதண்ணி கிடைக்குமாங்கிற மாதிரி இந்த தங்கச்சி கிட்ட சொல்ல, அவங்களும் வச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. அவங்க கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவன் அவங்களுக்கே தெரியாம பின்னால போய் நின்று ஒரு வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்க, அவங்க அந்த சுடுதண்ணிய பயத்துல இவன் மேலேயே கொட்டிடுறாங்க. இவன் ஸ்லிப்பாகி கீழே விழுக, அங்க ஒரு பெரிய ஸ்லாப் இருக்கு, அது மேல கரெக்டா அவனோட தலை அடிபட்டுறது, அப்படியே கீழே விழுந்துறான். இந்த தங்கச்சிக்காரிக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என்னன்னா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து காலிங் பில் அடிக்குது. வந்திருக்குது யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். என்ன விஷயம் சொல்லி விசாரிக்க, நான் ஒண்ணுமே பண்ணலக்கா, அவர் தான் பின்னால வந்து நின்றுட்டு இருந்தாரு, ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த புருஷன் வேற மயக்கத்துல இருக்க, ஹீரோயின் வேற பார்த்து பயந்து பதறி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஒரு போன் வருது. யாரோட போன் பார்த்தா ஹீரோவோட போன் தான். அவங்களுக்கு யாரோ ஒரு லேடி போன் பண்ணிருக்காங்க. நாம வெக்கேஷனுக்கு போகணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கோம்ல, அதை மறந்துட்டியா, வரும்போது இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வாங்குற மாதிரி ஒரு குரல் கேட்டதும் ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போன டைமே அவங்களோட பர்ஃபியூம் வாஸ் அடிச்ச மாதிரி அவன் ட்ரெஸ்ல இருந்து இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த புருஷங்காரன் நமக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் மயக்கத்தில் இருக்கனால அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அந்த மொபைல் லாக் எடுக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு இவன் கொஞ்சம் தப்பான ஆள் தான் சொல்லி, இவன் அந்த மயக்கத்துல இருந்து கண்மொழிக்க ஹீரோயினால அந்த கோவத்தை ஏத்துக்க முடியல. இவன் பண்ண அந்த தப்ப ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து இவனை கழுத்திலேயே வெட்டி கொடூரமா அங்கேயே சாவடிச்சிடறான். யாரும் வரதுக்குள்ள இதை கிளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த ரத்தக்கரையெல்லாம் தொடச்சிட்டு இந்த தங்கச்சியும் அக்காவும் சேர்ந்து இறந்து போன ஹீரோவோட டெட் பாடியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க. அந்த சமயம் பார்த்து வெளியே யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி, யாருன்னு பார்த்தா செக்யூரிட்டி தான். இவன் காரை நடுவாசல்லே நிப்பாட்டிட்டு வந்திருப்பான், அதுக்கு எடுத்து கொஞ்சம் ஓரமா நிப்பாட்ட முடியுமாங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் வேகமா கீழே போறாங்க. சிட்டிக்குள்ள எனக்கு காரெல்லாம் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொன்ன ஹீரோயின் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சும்மா கத்தியை பார்க் பண்ற மாதிரி கரெக்டா அந்த பார்க்கிங்ல நிப்பாட்டிட்டு மேல போறாங்க. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு எப்படி நீ தைரியமா இருக்க, எனக்கு நம்ம சரியா படல, நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் கிட்ட சொல்லி என்ன பண்றது, அவங்களுக்கு யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரியுமா, அவன் தான் தப்பு பண்ணிருக்கான், நான் எதுவுமே பண்ண கிடையாது. ஆனா இப்போ போலீஸ் வந்தா நம்ம மேலேயும் சேர்த்து தான் கேஸ் ஆகும், இதை பத்தி நீ யோசிக்காத, உன்னோட லைஃப் மட்டும் நீ பாரு, உனக்கான ஜாபை தேடிக்கோ, நீ காதலிக்கிறவன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா உன்னோட வாழ்க்கையை பாத்துக்கோ, இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி இந்த தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. வேக வேகமா சமைச்சு இந்த தங்கச்சி கொடுத்துட்டு அந்த இன்டர்வியூக்காக கூட்டு போறாங்க. அந்த ஆபீஸ்லயே உட்காந்து அவங்க இன்டர்வியூ செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் போய் சேர சொல்லி இந்த தங்கச்சியை பஸ் ஏத்தி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் ஒரு பக்கம் நாம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதான் செய்யுது. மாமியார் வர போன் பண்ணி பையனுக்கு போன் பண்ண, அவன் எடுக்கவே இல்லை, எங்கே போனா ஏதாவது தெரியுமாங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, வேலை விஷயமா ஒரு 4 நாள் வெளியூர் போயிருக்காரு, கூடி சீக்கிரம் வந்து அவங்களை கூப்பிட சொல்றாங்க மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. வெளியே காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு, யாரானு போய் பார்த்தா ஹீரோயின் இந்த புருஷங்காரனை போட்டு தள்ளுறதுக்கு முன்னால ஒரு குரல் கேட்டிருக்கோம்ல, நம்ம வெக்கேஷன் போறோம்னு சொல்லி அந்த பொண்ணு தான் வந்திருக்கா. ஆனா ஹீரோவோட லவர்னு சொல்லி அவன் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கல. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து எல்ஐசில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு, அவர்கிட்ட இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், அதை பத்தி கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன், ரினியூ பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அவர் வெளியூர் போயிருக்காரு, வரக்கு இன்னும் 3-4 நாள் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பாருங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. குடிக்கிற கொஞ்சம் தண்ணி வேணுங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் அதை கொண்டு வரக்காக கிச்சனுக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணாடி டம்ளர்ல அந்த தண்ணியை ஊத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, இல்ல இவளுக்கு உரைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி அங்க ஒரு கப் இருக்கும், அந்த கப்ல வந்து ஹீரோயினோட போட்டோவும் இந்த ஹஸ்பண்டோட போட்டோவும் இந்த கல்யாண போட்டோ இருக்கிற மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணிருப்பாங்க. அதுல தண்ணி எடுத்து வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது என்னோட புருஷங்கிறது முதல்ல உனக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கற மாதிரி ஹீரோயின் சொல்லக்கூடிய அந்த பதில்ல இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது. அதனால ஹீரோவோட லவர் என்ன பண்றாங்கன்னா, அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கே போயிடுறான். அங்க போய் அந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்க, நேற்று நைட்டே நான் உனக்கு ஃபோன் பண்ணல, ஏன் எடுக்கலங்கிற மாதிரி கேட்க, நான் ஒன்னும் நீ லவ் பண்ணிட்டு இருக்கிற அவனோட பொண்டாட்டி மாதிரி கிடையாது, என் பொண்டாட்டி 10 மணிக்கு மேல போன் எடுத்தா யாரா இருந்தாலும் சண்டை தாங்கிற மாதிரி சொல்றேன், நீ வெயிட் பண்ண வேண்டியதானே, எதுக்கு அதுக்குள்ள அவனோட வீட்டுக்குலாம் போய் விசாரிக்கிறேன், அவனை பத்தி அவனுக்கு தெரியல, வந்தா கூப்பிட்டுருப்பான்லங்கிற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றான். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறான். ஆனா ஹீரோவோட லவருக்கு அவனை பார்க்காம தூக்கமே வராது போல, அவன் கூட எடுத்த அந்த செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நைட் டைம் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. ஆனா ஹீரோயினோட அபார்ட்மெண்ட் கீழே தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இதை நோட் பண்றாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் இந்த கார் இங்க நிக்குது. அவங்க ஹஸ்பண்டோட போன் ஹீரோயின் கிட்ட தானே இருக்கு. இப்ப போன் பண்ண அந்த போனை ஹீரோயின் அட்டன் பண்ணிடுறாங்க. எவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் போன் பண்ணிட்டு இருக்கேன், போன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லவர் கோவமா திட்ட, ஹலோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் அவங்களோட ஒய்ஃப் தான் பேசுறேன், அவர் இன்னும் வரல, அவருக்காக காத்திருந்து உங்க லைஃப் வேஸ்ட் பண்ணாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட. இப்போ இவங்களுக்கு ஹீரோயின் மேல ஒரு சந்தேகம் வேற வருது. ஒருவேளை இவங்களே ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்படியே கடந்த கால இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒரு லவ் பிளாஷ்பேக் ஸ்டோரியும் காமிக்கிறாங்க. இவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோவோட அம்மா போன் பண்ணிருப்பாங்க. ஹீரோவோட லவர் வந்து கிறிஸ்டின். நமக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாதுங்கிறதுனால தானே நான் அந்த பொண்ணை வேணான்னு சொல்றேன். பூர்ணின்னு சொல்லி எனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், அவளுக்கு அம்மா அப்பான்னு சொல்லி யாருமே இல்ல, அவளை கட்டியால் பண்ணிக்கோ, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல இவங்கெல்லாம் பண்ணது கூட தப்பு கிடையாது, ஹீரோ பண்ணது தான் தப்பு. அவனுக்கு ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு மேல காதல் இருக்கும்போது எதுக்காக அவங்க அம்மா சொன்னதுக்காக ஹீரோயினை இவன் கல்யாணம் பண்ணணும். அப்படியே இவன் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த சைடும் இவங்க கூடயும் இருந்துகிட்டு அந்த சைடு லவரையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு டபுள் சைடு கேம் ஆடி இருக்கான். இவன் பக்கா ஃப்ராட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த செத்து போனவனோட லவர் என்ன பண்றாங்க, போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எல்ஐசி ஏஜென்ட் ஒருத்தர் எங்க கிட்ட 5 லட்சம் ரூபா வாங்கினாரு, அவர் 3 நாளா போனும் எடுக்கல, எங்க போனாருன்னு தெரியல, அவனோட ஒய்ஃப் கிட்ட கேட்டா சரியா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க அந்த பணத்தை அவர் திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கேட்கறாங்க. இவங்க என்னங்கிறாங்க, அவரை பார்த்தா திருடுற மாதிரி தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு அவர் எங்க இருக்காருங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த போலீஸ் ஆபீசரும் ஹீரோயின் கிட்ட போய் விசாரிக்கிறார். உங்களோட ஹஸ்பண்ட் எங்க போயிருக்காருங்கிற மாதிரி கேட்க, அவங்களும் வெளியூர் போயிருக்காரு, ஒரு 3 நாள் வந்துருவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க. கூடவே இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயினும் இந்த போலீஸ் ஆபீசர் எல்லாமே ஒரே ஊர்க்காரங்க போல தெரியுது. அதனால அவங்க ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோயின் இப்போ தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரே ஊர்க்காரங்களை பார்த்தா நமக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு வரும்ல, அந்த மாதிரி பேசிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் போயிடுறாரு. இந்த பக்கம் அவர் வேற, நீங்க போய் விசாரிச்சீங்களா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டோம், அவங்க ஒன்னும் தப்பான மாதிரி எனக்கு தெரியல, அவங்க கேஷுவலா தான் பேசினாங்க, எதுக்கு ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. ஆனா லவருக்கு பொறுத்துக்க முடியல, நீங்க விசாரிச்சுட்டு வர சொன்னா என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு அவன் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சாகணுங்கிற மாதிரிலாம் பேச, ஒரு கட்டத்துல இந்த போலீஸ் ஆபீசரே டென்ஷன் ஆயிடுறாரு. பார்க்க போனா அவனோட பொண்டாட்டி தான் அவனை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கு, நீ எதுக்கு அவனை தேடிக்கிட்டு இருக்க, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு திரும்பவும் வேற வழி இல்லாம ஹீரோயினை விசாரிக்கிறதுக்காக அவர் அங்க போயிருக்காரு. கடைசியா உங்க ஹஸ்பண்டோட மொபைல் சிக்னல் இங்க தான் எண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அந்த கார் சாவி வாங்கி அந்த காருக்குள்ள இருந்து இந்த புருஷங்காரனோட மொபைல் எடுக்கிறாங்க. இங்க நடந்துகிட்டு இருக்க இந்த எல்லா விஷயத்தையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தி இருப்பால, அவங்களும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை விசாரிக்கிறத பார்த்ததும் அவங்க ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஒரு லேடி போலீஸ் கூட இல்லாம எப்படி நீங்க வந்து தனியா இருக்க ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்கலாம், இது சட்டப்படி தப்பு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல்ஸ் பேச ஹீரோயினும் அப்படியே ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. இந்த போலீஸ்காரங்க என்னமோ இவங்களை கட்டாயப்படுத்தி பயப்படுத்தி ஏதோ டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு சீனை போட இந்த லேடியோட சப்போர்ட் மூலியமா இப்போதைக்கு ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க. அந்த போலீஸ் குரூப்பும் வெளியே போயிடுறாங்க. கிளவர் டார்லிங்கால தன்னோட காதலனை பிரிஞ்சு இருக்கவே முடியல, அவங்க இப்போ ஒரு வக்கீல வேற கூப்பிட்டு வந்துட்டாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சுக்கணும்னு சொல்லி. இந்த விஷயம் கமிஷன் வரைக்கும் போக அவர் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு, ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை கண்டுபிடிச்சு சால்வ் பண்றதான உனக்கு வேலை, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அவர் வேற சத்தம் போடுறாரு. இல்ல சார், அந்த பொண்ணுக்கும் அந்த காணாம போனன்னு சொன்னவனுக்கும் ஒரு அஃபேர் இருக்கு, அதனால தான் அவங்க இந்த மாதிரியான கேஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி சொல்ல, அவன் யாரை வச்சிருந்தா உனக்கு என்ன, உனக்கு இது தேவையில்லாத விஷயம், யாரை காணும்னு சொன்னா அவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கறது மட்டும் தான் உன்னோட வேலை, இந்த மாதிரியான தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாதுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம். இந்த போலீஸ் ஆபீசரும் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட என்னதான் அதிகாரியா இருந்தாலும் அவர் இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த கான்ஸ்டபிளும் நீங்க ஏன் சார் பெருசா எடுத்துக்கிறீங்க, இன்னும் ஒரு 2 வாரமா என்னமோ அவரை சஸ்பெண்டா டிஸ்மிஸான்னு சொல்லி தெரியல, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் எடுத்து வச்சிருக்காரு, நீங்க ஃப்ரீயா விடுங்கிற மாதிரி இந்த எஸ்ஐக்கு அந்த கான்ஸ்டபிள் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கேஸ் வந்து அந்த சுப்பீரியர் ஆபீஸோட அவரோட கைக்கு போயிடுச்சு. அவர் ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னால உங்களோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி போயிருக்காரு, வெளியே போயிட்டு ரொம்ப நாள் வராம இருந்திருக்காருங்கிற மாதிரி எல்லாம் கேட்க, ஹீரோயின் தான் கொஞ்சம் கூட அவங்க பண்ண தப்பு முகத்துல காட்டிக்கவே மாட்டாங்கல்ல, அந்த போலீஸ் ஆபீசர்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவர் ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ள நினைக்கிறார், ஏதோ ஒண்ணு ஹீரோயின் வந்து மறைக்கிறா, அந்த உண்மையை இவங்க கிட்ட சொல்லாம அதை ஏமாத்திக்கிட்டே போறாங்க அப்படிங்கறத மட்டும் அவர் நல்லா கண்டுபிடிச்சிட்டாரு. கட் பண்ணா இந்த பக்கம் இந்த லவ்வர் ஏதோ ஒரு சமாதிக்கு வந்திருக்காங்க. இங்க பார்த்தா அவங்க அம்மாவோட சமாதி போல இருக்கு. அங்க இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீ வந்து காதலுங்கிற பேர்ல உன்னையே குழப்பிக்கிட்டு இருக்க, இன்னொருத்தனோட பொண்டாட்டிய இன்னொருத்தனோட புருஷனை நீ எப்படி காதலிச்சது அது காதலாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, நான் நினைச்சிருந்தா அவனை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் என்னால அதை பிரிய முடியல, இந்த உலகமே எங்க 2 பேர்த்தையும் தப்பானவங்கன்னு சொல்லி சொன்னாலும் கூட எனக்கு அது பெருசு இல்ல, நான் அவங்க கூட வாழ்ந்தே ஆகணுங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆபீசர் விசாரிச்சிருப்பாருல, அந்த விஷயமா இந்த லவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, அவனோட பொண்டாட்டி மேலதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, அவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது, வேணும்னா நீங்க பேசி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த லேடி ஹீரோயினை பாக்குறதுக்காக இங்க வராங்க. கொஞ்சம் சென்டிமெண்டா பேசிட்டு, என்னோட வயித்துல இப்ப ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு, அது அப்பா எல்லாம் வளர்றது எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்களும் மாசமா இருந்திருப்பாங்க போல தெரியுது. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு அந்த குழந்தை நிக்கல, அது கலைஞ்சு போயிடுச்சு. நம்ம பண்ண தப்ப இந்த உண்மையை இந்த லவர் கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த லவரை பாக்குறதுக்காக அந்த போலீஸ் ஆபீசர் வர்றாரு, இந்த கேஸ் சம்பந்தா பேசுறதுக்காக. ஒரு கட்டத்துல அவர் பேசுற நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இவங்க கிட்ட அவர் தப்பா நடந்துக்க பாக்குறாரு. இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த ஆளு கேட்கற மாதிரி இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நமக்கு சரியா காமிக்கல. ஹீரோயின் இப்போ இந்த லேடியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அந்த உண்மையை சொல்லிடுறாங்க,
சொல்றாங்க. அந்த குழந்தையோட அப்பா நான் கொன்னுட்டேன், எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அவங்க பதறி போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்க வாட்டர் பாட்டில் கொண்டு வரலாம்னு சொல்லி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா அந்த உள்ளுக்குள்ள அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. இவங்க அவரை கொலை பண்ணிட்டாங்க போல தெரியும். ஆல்ரெடி ஹீரோயினோட இந்த பழைய கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்க வராரு. எப்படியும் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாரு. அதுக்கு முன்னால இப்ப இந்த கர்ப்பமா இருக்க செத்து போனவனோட காதலியும் ஹீரோயின் கூட தான் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவர் அங்க இருந்து வெளியே கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது அந்த அபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு நாய் ஒரு எலும்ப கரண்டிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு சாதாரண எலும்பு மாதிரி அது தெரியல, ரொம்ப பெருசா இருக்கு. அது என்னன்னு சொல்லி இவர் பக்கத்துல வந்து பார்க்க அந்த நாய் வந்து இவரை கடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு டிராயிங் போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ரொம்ப கோவத்தோட ஒரு பொண்ணு ஒருத்தனை தலையை வெட்டி அதுக்கு பக்கத்துல ஒரு நாயோட படம் இருக்கு. அந்த நாய் வந்து அந்த தலையை சாப்பிடுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த விகாரமா இருக்கக்கூடிய அந்த உருவத்துக்கு பின்னால ஏஞ்சல் மாதிரி 2 ரெக்கையை வேற போட்டு சிம்பாலிக்கா காமிக்கிறாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க, அவனை கொலை பண்ணது சரிதான், இதுதான் சரியான நியாயம்னு சொல்லி வராங்களா அப்படிங்கிறது நமக்கு சரியா புரியல. மேபி ஹீரோயினுக்கு தப்பா பட்டிருந்தா அவனை விட்டுட்டு அவங்க ஒரு நல்ல லைஃப் தேடி இருக்கலாம். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட தேங்க்யூ.